சூழ்நிலை நிமித்தம் இந்த டிவியின் மூலம் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன். இளைஞருக்கு ஏற்பட்ட கடைசி நேர மாற்றத்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சென்னையில் உள்ள மூத்த தலைவர்கள், மூத்த போதகர்கள் அவர்கள் எடுத்த ஒரு முடிவை நம்முடைய ஸ்தாபன தலைவர் எனக்கு அறிவித்தார். ஆகவே அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த டிவியின் மூலம் ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். இது கடைசி நேரத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். ஆகவே நீங்கள் குறைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் எங்கே இருந்து கேட்டாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த ஆராதனைக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் தந்த வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35 முதல் 41 வசனங்கள் வாசிக்க கேட்போமா? அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவருடைய கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிச்சு. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அவர் ஒரு கேள்வி கேட்டார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார். இந்த அதிகாரத்தை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். சந்தர்ப்பங்களிலே இதை நாம் பிரசங்கித்திருக்கிறோம். அவை புதிய சத்தியம் அல்ல. ஏற்கனவே நாம் சிந்தித்த சில காரியங்களை நினைவுபடுத்துவதுதான் இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய முக்கிய சாராம்சம். நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். ஆனால் கேள்வி கேட்டார்கள், இவர்கள் மடிந்து போனார்களா? இல்லை, மடிந்து போகவில்லை. பயத்தினாலே ஒரு கேள்வி கேட்டார்கள், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் அவர்களை மடிந்து போக விடவில்லை என்றால் இந்த அதிகாரத்தினுடைய முக்கிய சக்தி. பிரசங்கத்தினுடைய தலைப்பு, நீங்கள் மடிந்து போகிறதில்லை. நீங்கள் மடிந்து போகிறதில்லை. You will not perish. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, You will not perish. நீங்கள் ஒருபோதும் மடிந்து போவதில்லை. இந்த அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் 5வது அதிகாரத்தை முழுமையாய் வாசித்தார். அதாவது 4வது அதிகாரம் 35வது வசனம் முதல் 5வது அதிகாரம் 43வது வசனம் வரை நீங்கள் வாசித்தால் 4 விதமான அற்புதங்களை நீங்கள் அங்கே வாசிக்கலாம். 4 விதமான அற்புதங்கள். ஒவ்வொரு அற்புதமும் ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு அற்புதமும் ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருடைய ஆளுகையை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே 4 அற்புதங்களை பார்க்கலாம். ஒன்று, சாத்தான் மேல் வெற்றி, பிசாசை துரத்துகிறார். சாத்தான் மேல் வெற்றி. இன்னொன்றை நீங்கள் பார்த்தால் மரணத்தின் மேல் வெற்றி. மரித்த சரீரத்தை ஆண்டவர் எழுப்புகிறார், மரணத்தின் மேல் வெற்றி. இன்னொன்றை வாசித்தால் வியாதியின் மேல் வெற்றி. ஆனால் இப்பொழுது நாம் தியானிக்க போகிற வசனங்கள் அது ஆபத்தின் மேல் வெற்றி.
அந்த ஆபத்தின் மேல் ஒரு வெற்றி. அது மட்டுமல்ல, இந்த நான்கை நீங்கள் சேர்த்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா! அவர் ஆளுகை செய்கிறதே. வியாதியின் மேல் அவருக்கு ஆளுகை உண்டு, சாத்தான் மேல் அவருக்கு ஆளுகை உண்டு. அது மட்டுமல்ல, இயற்கையின் மேல் அவருக்கு ஆளுகை உண்டு, மரணத்தின் மேல் அவருக்கு ஆளுகை உண்டு. ஆனால் இந்த அற்புதம் இயற்கை மேல் அவருக்கு ஆளுகை உண்டு. இதை நீங்கள் வாசித்த வசனங்களிலே நீங்கள் ஒவ்வொன்றாய் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர் வெற்றி கொண்டவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் வெற்றி கொண்டவராய் வாழ்ந்தார். ஆகவேதான் அவரை குறித்து இந்த வேதம் இங்கே அதை பதிவு செய்து வைத்திருக்கிறது. இயற்கை மேல் அவருக்கு ஆளுகை. சுருக்கமாக நான் உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். மடிந்து போகாதிருக்க காரணங்கள் என்ன? What are the reasons for not perishing? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அலறினார்கள். ஆண்டவரே, அதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னார்கள். ஆனால் மடிந்து போனார்களா? இல்லை, மடிந்து போகவில்லை. பயந்தார்கள், கூக்குரலிட்டார்கள், சத்தமிட்டார்கள். மடிந்து போகக்கூடிய சூழ்நிலை, காற்றும் கடலும் கொந்தளித்தது, அலைகள் மோதியது, அந்த கப்பல் இங்கும் அங்குமாய் அசைந்தது, மூழ்கக்கூடிய நிலைமை வந்தது. ஆகவேதான் அவர்கள் அலறினார்கள். எல்லாம் சொல்லி இருக்க மாட்டாங்க. இந்த கப்பல் நன்றாய் போயிருந்தால் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டாங்க. ஒரு ஆபத்து வந்து விட்டது, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்து, தங்கள் உயிருக்கு ஒரு ஆபத்து. ஐயோ, எப்படி ஜீவன் தப்புவது என்ற ஒரு சூழலில் தள்ளப்பட்ட பொழுதுதான் இப்பொழுது சத்தம் விடுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? அநேகர் அதே போல சத்தம் விட்டுக் கொண்டிருக்கிறோம். சூழ்நிலை வரும்பொழுது, ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? என் மகளை குறித்த கவலை உமக்கு இல்லையா? என் பிள்ளைகளை குறித்த கவலை இல்லையா? என் மகளை குறித்த கவலை இல்லையா? என் எதிர்காலத்தை குறித்த கவலை இல்லையா? பொருளாதாரத்தை குறித்த கவலை இல்லையா? ஆலயத்துக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், பாடுகிறோம், உமக்கு இதை குறித்த கவலை இல்லையா என்று அன்றைக்கு சீசர்கள் கேட்டது போல இன்றைக்கு நாமும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மடிந்து போகாதிருக்க காரணம். இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது? வாசிங்க மெல்லுமாய். 35வது வசனம். அன்று சாயங்காலத்திலே on the same day when evening had come. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது? on the same day when evening had come. on the same day, அன்றைய தினமே. தினம் மாறல, அன்றைய தினமே. ஏன் அன்றைய தினமே என்று எழுதியிருக்கிறது சொன்னால், அப்பொழுதுதான் அவர் வசனங்களை ஊமையாக விதைக்கக்கூடிய ஊமையை சொல்லி முடித்தார். வசனத்தில் நான் வருகிற வல்லமை என்ன என்பது சொன்னார். வசனத்தை குறித்து அவர் என்று பேசினார், விவரித்தார். 33வது வசனம் வாசிங்க. அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஊமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். எதை சொன்னார்? வசனத்தை சொன்னார். எப்படி சொன்னார்? அவருக்கு கேட்கிற திராணிக்கத்தக்கதாக. ரொம்ப அழகான வார்த்தை. அவர்கள் கேட்கிற திராணிக்கு தக்கதாக, கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உமைகளினாலே அவர்களுக்கு எதை சொன்னார்? வசனத்தை சொன்னார். அந்த வசனத்தை சொன்ன பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? நம்முடைய வாழ்க்கையில் அதை பயிற்சி செய்வதற்கு ஒப்புக்கொண்டார்களா என்பதை சோதிக்கும்படியாகத்தான் இப்படி ஒரு சூழ்நிலையை தேவன் அனுப்பினார். இப்படி ஒரு சூழ்நிலையை அவர் சந்திக்க நேர்ந்தது. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது. ரோமர் 10:17 வாசித்து பாருங்கள். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப தேவனுடைய வசனம் இப்பொழுது அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்டிருக்கிறார்கள். அதனால என்ன வர வேண்டும்?
விசுவாசம் வர வேண்டும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஆண்டவர் ஒரு நீண்ட பிரசங்கம் பண்ணினார். விதைக்கவுடைய ஓமையை குறித்து ஆண்டவர் பேசினார். அது ஒரு வசனம். இந்த வசனம் அவர்களுக்குள்ள எதை கொண்டு வர வேண்டும்? விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய முக்கியமான நோக்கம். அதுதான். ஆகவேதான் பவுல் இப்படி எழுதுகிறார், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய சொல்லுங்க தேவனுடைய வசனத்தினாலே. ஆகவே இந்த வசனத்தை கேட்டார்கள். இந்த கேட்ட இந்த வசனங்கள் இவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா? இவர்கள் அதை தன்னுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றாங்களா? இதை அவர்கள் அனுபவமாக்கி கொண்டார்களா என்பதை பார்க்கும்படியாக, சோதிக்கும்படியாகவே இந்த சந்தர்ப்பம் நடந்தது. நண்பு பிள்ளைகளே, நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். எத்தனையோ முறை வசனத்தை கேட்கிறீங்க, எவ்வளவோ வசனத்தை வாசிக்கிறீங்க. வசனம் எதற்காக நாம் வாசிக்கிறோம்? வசனம் வாசிக்க வாசிக்க விசுவாசம் வளர வேண்டும். வளர்ந்து இருக்கிறதா? வசனத்தை கேட்டு கேட்டு உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து இருக்கிறதா? யூடியூப்ல கேட்கறீங்க, வாட்ஸ்அப்ல கேட்கறீங்க, டிவியில கேட்கறீங்க, தொடர்ந்து வசனத்தை கேட்கறீங்க, உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே அதில் அடலையும் படிக்கிறீங்க. அது மட்டுமல்ல, குறிப்பு வேலை எடுத்துக்கிறீங்க. எதையாவது பிரயோஜனம் இருக்கிறதா? அந்த வசனம் உங்களுக்கு விசுவாசத்தை வளர்த்து இருக்கிறதா? ஆகவே அதை சோதிக்க தேவன் ஆண்டவராக இயேசு விரும்பினார். ஆகவேதான் அவர் ஒரு கேள்வி கேட்டார், ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்ற கேள்வியை கேட்டார். என் அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புயல் வரும் என்பது இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? இயேசுவுக்கு கட்டாயம் தெரியும். பலத்த சுழற்காற்று வந்து இந்த கப்பலை மோதும் என்பது இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். ஆனால் அதன் மூலம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க இயேசு விரும்பினார். கற்றுக் கொடுக்க விரும்பினார். சில நேரங்களில் ஆண்டவர் சில புயல்களை அனைத்து சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார். வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில புயல்களை அனுப்புவார். ஐயா, சில புயல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். வாழ்க்கை படகிலே அந்த புயல் உங்களை மோதி அடிக்கும். வாழ்க்கை படகை கவிழ்ந்து போவது போல ஒரு சூழலை உண்டாகும். ஆனால் நீங்கள் மடிந்து போக மாட்டீர்கள். இதை கவனித்து பாருங்க. அவர்கள் மடிந்து போகாதிருக்க சில காரணங்களை இந்த வசனங்களில் அவர்களோடு கூட நான் நினைவுபடுத்த போகிறேன். புயல் வந்தது, காற்றடித்தது, கப்பல் இங்கும் அங்குமாய் அசைந்தது. மடிந்து போனார்களா? இல்லை, மடிந்து போகவில்லை. நீங்கள் மடிந்து போக மாட்டீர்கள். வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, என் வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ மடிந்து போக மாட்டாய். புயல் அடிக்கலாம், மோதி அடிக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை படகு ஒருபோதும் சிதைக்கப்படாது. என்று சொன்னால் அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. இந்த சீசனுடைய படகு ஏன் கவிழ்ந்து போகவில்லை, ஏன் மடிந்து போகவில்லை என்று சொன்னால் அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. முதல் காரணம் 5வது வசனம் 35வது வசனத்தை வாசிங்க. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்தான் அவர்களை அழைத்தார். சும்மாதான் இருந்தாங்க. நாங்க வருகிறோம், எங்களை கூட்டிட்டு போங்க கேட்கவே இல்லை. அவருடைய ஒரே ஒரு காரியத்தை இயேசு செய்தார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். பொதுவாகவே இந்த கலிலேயா கடல் என்பது எப்பொழுதும் புயல் வீசிக்கொண்டே இருக்கும். நீங்கள் பல சந்தர்ப்பங்களிலே பார்த்தால் இந்த கலிலேயா கடலிலே புயல் மோதிக்கொண்டிருக்கும். ஆகவே அதற்கு பெயர் பெற்றதுதான் இந்த கலிலேயா கடல். இப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டார். பயப்படத்தக்க ஒரு சூழ்நிலை. 37வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி, எப்படி சுழல்? பலத்த சுழல் காற்று, சாதாரண சுழல் அல்ல, பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கலிலேயா கடல் அதற்கு பெயர் பெற்ற ஒரு கடல். அதன் மேல் அது மோதிற்று. வாசிங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையிலே வைத்து இதுதான்
அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அழைத்தது யார்? ஆண்டவராகிய இயேசு அழைத்தார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்தான் அழைத்தார். மடிந்து போகாதிருக்க முதல் காரணம் இஸ் காலிங். அவர்தான் அழைத்தார். அவருடைய அழைப்பின் நிமித்தம் நீங்கள் மடிந்து போக மாட்டீர்கள். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். ஆகவே எத்தனை புயல்கள் அடித்தாலும் எத்தனை வேதனை வந்தாலும் நாம் மடிந்து போக மாட்டோம். நாம் இழந்து போக மாட்டோம். ஒன்றிலையும் நாம் புரட்டி போடப்பட மாட்டோம். ஏசாயாவின் புத்தகம் 43 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குவதுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆகவே நீ மடிந்து போக மாட்டாய். சிலர் நினைக்கிறாங்க புயல் எப்பொழுது வருகிறது என்றால் கீழ்ப்படியாவிட்டால் புயல் வரும் என்று பொதுவாக நினைக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற சில காரியங்களை நீங்கள் இதை யோசித்து பார்த்து ஏதோ ஒரு வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்திருக்கிறோம். ஏன் இந்த புயல்? எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லா சத்தியத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த புயல்? ஒருவேளை நாம் கீழ்ப்படியவில்லையோ என்று சந்தேகத்தோடு அநேகர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். யோனா கீழ்ப்படியல, ஆகவேதான் யோனாவுக்கு புயல் வந்தது. உண்மைதான், யோனா கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. நினிவேவுக்கு போவதற்கு பதிலாக தர்ஷீசுக்கு கப்பல் ஏறினான். அவன் கீழ்ப்படியவில்லை, ஆகவே புயல் வந்தது, மோதி அடித்தது. ஆனால் இங்கே யாரு? இங்க கீழ்ப்படியாமல் அல்ல, கீழ்ப்படித்தார்கள். இயேசுதான் அழைத்தார், அவர்தான் கூப்பிட்டார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டார். கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் கீழ்ப்படிந்தவர்களுக்கு ஏன் இந்த புயல்? கீழ்ப்படிந்த பின்பும் ஏன் இந்த புயல்? ஏன் இந்த புயல்? அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, புயல் அடித்தது என்று சொன்னால் மடிந்து போகவில்லை. ஏன் மடிந்து போகவில்லை? பிகாஸ் ஆஃப் த காலிங். அழைப்பின் நிமித்தம் அவர் மடிந்து போகவில்லை. புயல் வரும், கீழ்ப்படியாமை காட்டினாலும் புயல் வரும். சில நேரங்களில் விசுவாசத்தை சோதிப்பதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதும் புயல் வரும். எல்லாவற்றிலும் கீழ்ப்படியும் பொழுதும் சில புயல்களை தேவன் உங்களுக்கு அனுப்புவார். எதற்காக? உங்களுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக அனுப்புவார். ஆனால் நீங்கள் மடிந்து போக மாட்டீர்கள். முதலாவது காரணம் அவருடைய கீழ்ப்படிதல். 37 வசனம் வாசிங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். எங்கே போவோம் சொன்னாரே? அக்கறைக்கு. அப்படி என்றால் ஒரு இலக்கை நியமித்தார். He had a target. எங்கே போக போகிறோம்? வாங்க எங்கேயாவது போவோம் சொல்லி கூப்பிடல. ஒரு அக்கறைக்கு போவோம். உங்களுக்கு ஒரு இலக்கை நியமித்து அவர் அழைத்தார். It is a promise. இது எதை குறிக்கிறது? அவருடைய வாக்குத்தத்தத்தை குறிக்கிறது. அக்கறைக்கு போகும் என்பது ஒரு வாக்குத்தத்தம். ஆகவே அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் மடிந்து போக மாட்டீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கும் என்றால் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மடிந்து போக மாட்டீர்கள். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சும்மா வாருங்கள் என்று கூப்பிடல, ஒரு இடத்தை சொல்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். Let us cross over to the other side. Let us cross over the other side. அப்படியென்றால் ஒரு இலக்கை நியமிக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒன்றை செய்வதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே இது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நீ பற்றிக் கொண்டால் நீ மடிந்து போக மாட்டாய். ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சில வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆராதனைக்கு வந்தவுடனே சில வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீர்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது சில வாக்குத்தத்தம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தம் தான் அவர்கள் மடிந்து போக அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. இரண்டாவது காரணம், first reason because of the calling. The second reason because of the promise. 2 கொரிந்தியர்
1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. யா அண்ட் ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்படி என்றால் அது ஆண்டவர் ஆமென் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் தருகிறார், அதை அவரே ஆமென் என்று சொல்லுகிறார். அதே அவர் அங்கீகரிக்கிறார். ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் வாக்குத்தத்தத்தை கற்றுக்கொள்ளுங்க. வாக்கு மாறாத தேவன் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் நின்று கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன் நின்று கொண்டிருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, அவருடைய அழைப்பை பாருங்கள். அவர்தான் உங்களை அழைத்தார். அந்த காலத்தில் உன்னை அவர் அழைத்தார். விக்கிரகாராதனையிலே பிரிந்திருந்த உன்னை அழைத்தார். பாவத்தில் சிக்கியிருந்த உன்னை அழைத்தார். தேவனை அறியாமல் சுற்றி வந்த உன்னை தேவன் அழைத்தார். Because of his calling you will never perish. நீங்கள் மரித்து போக மாட்டீர்கள். அழைத்தது மட்டுமல்ல, உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அங்கே உன்னை கூட்டி சேர்ப்பேன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவருடைய நோக்கத்தை சொன்னார், ஆனால் போகிற வழியை சொல்லல. இன்றைக்கும் அதுதான். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்த பொழுது வாக்குத்தத்தம் பண்ணினார். பாலும் தேன் பெருகி ஓடுகிற கானான் தேசம் என்று வாக்குத்தத்தம் பண்ணின உடனே எல்லாரும் கையை வைத்து நான் ஐ எம் ரெடி, நான் வருவேன். அவர் வாக்குத்தத்தத்தை சொன்னார், போகிற இடத்தை சொன்னார், போகிற வழியை சொல்லல. அப்போதான் வழியிலே அழிந்து போனார்கள். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். போகிற வழி அது கடுமையான வழியாக இருக்கிறார். போகிற வழி புயல் நிறைந்த வழியாக இருக்கலாம். நீ போகிற வழி இங்கு அங்குமாய் உன் வாழ்க்கை படகு அசைகிற வழியாக இருக்கலாம். ஆனால் அந்த வழியை பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு லக்கை நியமித்திருக்கிறார். அக்கறைக்கு போகும்போது let us cross to the other shore. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. என் அன்பு பிள்ளைகளை, வாக்குத்தத்தத்தை நம்புங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளை, வாக்குத்தத்தத்தை அப்படியே கிளைம் பண்ணுங்க. நீங்கள் மடிந்து போக மாட்டீர்கள். மடிந்து போகாதிருக்கிற 2வது காரணம் வாக்குத்தத்தம். because of his promise. 3வது காரணம் 38வது வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையிலே வைத்து நித்திரையாய் இருந்தார். because of his presence. ஆண்டவர் அங்கே இருந்தார். சில நேரங்களிலே அவர் வேறு கரையிலே நின்று பார்ப்பதாக பார்க்கிறோம், கடலின் மேல் நடப்பதாக பார்க்கிறோம், அவர் மலையிலே இருப்பதாக பார்க்கிறோம், சீசர்கள் தனியாக இருப்பதாக பார்க்கிறோம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை யோசித்து பாருங்க, அவர் அங்கேதான் நித்திரையாக இருக்கிறார். Jesus is with them. ஏன் மடிந்து போகவில்லை? because of his presence. நண்பு பிள்ளைகளே, நீங்கள் மடிந்து போக மாட்டீர்கள். ஏனென்றால் அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. அதிலே சந்தோஷமா இருக்கிறீங்க. because of his presence you will never perish. அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. ஆகவே நீங்கள் மடிந்து போக மாட்டீர்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். மோசே ஆகவேதான் கேள்வி கேட்டார், ஆண்டவரே என்னை போக சொல்கிறீரே, என்னோடு கூட யாரை அனுப்புகிறீர் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உன்னோடு கூட வரும் என்று சொன்னார். ஓ ஹல்லேலூயா! அவருடைய சமூகம் உங்களோடு கூட வரும். அவருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே நீ மடிந்து போக மாட்டாய். உன் குடும்பம் அழிந்து போகாது, உன் குடும்பம் அழிந்து போகாது. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையிலே கர்த்தருடைய மனக்கண்ணை திறப்பாராக. சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை, சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது, சூழ்நிலை உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் வாழ்க்கை படகு கவிழ்ந்து விடுமோ என்ற சந்தேகத்தில் இருக்கிறீர்கள், வேதனையில் இருக்கிறீர்கள். ஆனால் நீ மடிந்து போக மாட்டாய் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது. எசேயாவின் புத்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். எசேயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன்.
அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், பயப்படாதே. Fear not, I am with thee. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? கரங்களை நிறுத்தி காட்டுங்க. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கு தான் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள்? பயப்படாதே, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்ல தேவன் உன்னுடனே இருக்கிறார். வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நின்று போகும், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஓ ஹalleluya! எத்தனை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்றீங்க? அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. நான்காவது காரணம் 39வது வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் எழுந்தார். அது எதை குறிக்கிறது? இஸ் கன்சர்ன், அவருடைய கன்சர்ன். Because of his concern, you will never perish. அவர் உன்னை குறித்து கவலை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய் இருக்கிறபடியாலே நீ மடித்து போக மாட்டாய். அவர் அப்படியே உறங்கி விடவில்லை. அவர் எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கொந்தளிப்பை அதட்டுவார், அலைகள் அடங்கும், மிகுந்த அமைதல் உண்டாகும். மகளே, உன் வாழ்க்கையின் கொந்தளிப்பை அதட்டுவார். அவர் எழுந்து வருவார், கொந்தளிப்பை அதட்டுவார், அலைகள் அடங்கும், உன் வாழ்க்கையில மிகுந்த அமைதல் உண்டாகும். ஹalleluya! எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya! கொந்தளிப்பை அதட்டுவார், அலைகள் அடங்கும், மிகுந்த அமைதல் உண்டாகும். எழுந்து அவர் அதட்டினார். ஏன்? Because of his concern over you. He is concerned over you, over your children. எல்லாரையும் குறித்து அவர் கர்ஷனை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் மடிந்து போக மாட்டீர்கள். சூழ்நிலை குரோதமாய் வரலாம், ஆனால் அவருடைய கர்ஷன், because of his concern, you will never perish. அவருடைய கர்ஷனையினாலே நீ மடிந்து போக மாட்டாய். எழுந்த உடனே ஒரு கேள்வி கேட்டார். 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? என்று சொன்னார். அவருடைய பயந்ததற்கு காரணம் அவிசுவாசம். Our greatest problem is within us, not around us. நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே நம்மை சுற்றி அல்ல, நமக்குள்ளே இருக்கிறது தான். The greatest problem is with not around us but within us. இந்த சீசர்களுக்குள்ளாக இருந்த பிரச்சனை, அவர்களுக்கு உள்ளாக இருந்த பிரச்சனை தான் பயத்தை உண்டாக்கினது. உள்ளாக இருந்த பிரச்சனை என்ன? அவிசுவாசம். அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான். வெளியே உனக்கு பிரச்சனை இல்லை, உள்ளதான் பிரச்சனை. மகளே, வெளி பிரச்சனை ஒன்றுமே இல்லை, உள்ளே உனக்கு பிரச்சனை, அது தீர முடியல. உனக்குள்ளாக இருக்கிற அவிசுவாசம், உனக்குள்ளாக இருக்கிற அவநம்பிக்கை, உனக்குள்ளாக இருக்கிற சந்தேகம். ஆனால் வெளியே எல்லாம் நன்றாய்தான் இருக்கிறது, சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருக்கிறது. ஆனால் வெளியே பிரச்சனை இல்லை, உனக்கு உள்ளே பிரச்சனை. இதுதான் அங்கே நடந்தது. ஆகவேதான் இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? பயத்திற்கு காரணம் அவிசுவாசம். எங்கே 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு. அழகா இருக்கிறது. அவிசுவாசமான பொல்லாத இருதயம். அவிசுவாசம், அது இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? பொல்லாத இருதயம். இது உருப்படுமா? எதற்காவது உருப்படுமா? இது அவிசுவாசம் இருக்கிறது. இருதயம் எப்படி இருக்கிறது? பொல்லாததாக இருக்கிறது. அவிசுவாசம் உங்கள் இருதயத்தை பொல்லாததாய் மாற்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவிசுவாசம் இருக்கும் என்றால்
உங்களுடைய வாழ்க்கை பொல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிடும். பொல்லாத சிந்தனைகள் வரும், தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள் வரும். ஆகவேதான் இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய இதயத்தில் பொல்லாத சிந்தனைகள். காரணம் உடைய அவிசுவாசம். மகளே உடைய அவிசுவாசம், மகனே உடைய அவிசுவாசம். அவர் கர்த்தருடைய மனக்கண்ணை திறப்பாராக. இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்று சொன்னால், இயேசு வியாதியின் மேல் ஆளுகை செய்கிறவர். அது மட்டுமல்ல, பிசாசின் மேல் அவர் ஆளுகை செய்கிறவர். மூன்றாவதாக மரணத்தின் மேல் ஆளுகை செய்கிறவர். ஆனால் இப்பொழுதோ இயற்கையின் மேல் ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா! இயற்கையின் மேல் ஆளுகை செய்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 89வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். அவைகளை அடங்க பண்ணுகிறேன். அலைகளை அடங்க பண்ணுகிறேன். வாழ்க்கையில் அலைகள் எழுப்புகிறதா? பிரச்சனைகள் பொங்கி வருகிறதா? புயல் போல மோதி அடிக்கிறதா? பயப்படாதீங்க. அவை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. அவர் வியாதியின் மேல் வெற்றி சிறந்தது மட்டுமல்ல, அவர் பிசாசின் மேல் வெற்றி சிறந்தது மட்டுமல்ல, மரணத்தின் மேல் வெற்றி சிறந்தது மட்டுமல்ல, இயற்கையின் மேல் வெற்றி சிறந்தவர். ஹல்லேலூயா! ஆகவேதான் அவர்கள் ஒரே கேள்வி கேட்கிறார்கள், இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். Jesus is in control over all the creation. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றின் மேல் ஆளுகை செய்கிறவர். மகளே, உன் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடு. மகளே, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. நீ மடிந்து போக மாட்டாய். ஏனென்றால் அவர் உன்னை அழைத்தார். Because of his calling. நீ மடிந்து போக மாட்டாய். ஏனென்றால் அவருடைய வாக்குத்தத்தம் உனக்கு தரப்பட்டிருக்கிறது. நீ மடிந்து போக மாட்டாய். அவருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது. நீ மடிந்து போக மாட்டாய். அவர் உன்னை குறித்தும், உன் குடும்பத்தை குறித்தும், உன் பிள்ளைகளை குறித்தும் கர்சனை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் சோமனமா. ஹல்லேலூயா! அப்படியே எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள். ஹல்லேலூயா! எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்கள். ஹல்லேலூயா! Glory to God. எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் மடிந்து போக மாட்டேன். எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் மடிந்து போக மாட்டேன். என் குடும்பம் மடிந்து போகாத ஆண்டவரே. நான் புயலை பார்த்து பயந்து போனேன் ஆண்டவரே. சூறாவளியை பார்த்து கலங்கி போனேன் ஆண்டவரே. அதனுடைய அவிசுவாசம் என்னை பயத்துக்குள்ளாய் கொண்டு போய்விட்டது. எல்லாம் சொல்லுங்க, பயத்திலிருந்து சொல்லுங்க, என்னுடைய அவிசுவாசம் என்னை பயத்துக்குள்ளாய் கொண்டு போய்விட்டது ஆண்டவரே. என்னை மன்னியும் என்று கேளுங்கள். நீர் என்னை அழைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா! ஓ ஹல்லேலூயா! எல்லாரும் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா! ஓ ரீமஹ சியாம் கலஹோ தியாரியாசே ஓ ரமஹ தியாம் கியாந்தலஹோ தவா கதியாரியாசே. எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நான் மடிந்து போக மாட்டேன். ஏனென்று சொன்னால் நீர் என்னை அழைத்தீர் ஆண்டவரே. உடைய வாக்குத்தத்தம் என்னோடு கூட இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மால் அழைக்கப்பட்டவன் ஆண்டவரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவர் நீர் ஆண்டவரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவர் நீர் தான் கர்த்தாவே. உடைய வாக்குத்தத்தம் எனக்கு தந்திருக்கிறது கர்த்தாவே. உடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை குறித்தும், என் பிள்ளைகளை குறித்தும், என் குடும்பத்தை குறித்தும், என் எதிர்காலத்தை குறித்தும் என் கரிசனை உள்ளவர் என்பதை இப்பொழுது நான் விளங்கி இருக்கிறேன் சுவாமி. எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா! Glory to God. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி ஐயா. ஜெபிக்கிற எல்லாருடைய கருத்தை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. மடிந்து போகாத இருக்க காரணம் இதுதான். இதுவரை எத்தனையோ பேர் வந்தது, எத்தனையோ வேதனைகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது ஆண்டவரே. இவர்கள் இதுவரை மடிந்து போகாது இருப்பதற்கு காரணம் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கண்டுகொண்டோம் சுவாமி. என்னுடைய மனக்கண்களை இன்றைக்கு திறந்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் தொடர்ந்து உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்கிறார்கள். என் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருங்கள் என்று சொல்லி நான் அனுப்புகிறேன். ஆண்டவரே, நீங்கள் மடிந்து போவதில்லை, நீ ஒருபோதும் மடிந்து போவதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை சொல்லி என் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் வார்த்தையை கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் இணையத்தில் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. எத்தனை பேரோடு ஆண்டவர் பேசினார்? தேவனை மகிமைப்படுத்துங்க.
ஆமென். ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் நடத்துவார். இந்த மாதம் மட்டுமல்ல, எதிர்காலம் முழுவதும் அவர் நடத்துவார். 5 மாதங்களாய் அழைக்கப்பட்டது, புயல்கள் எழுப்பினது, போராட்டங்கள் வந்தது, ஆனால் மடிந்து போகவில்லை. இன்றைக்கு நம்மை தேவன் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாமே சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவேர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவேர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆமேன். ஆமேன்.